ஹாய் மக்களே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிவிக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டில் வந்து 100+ல் வந்து போயிட்டுருக்குது. ஐ மீன் 107 தொகுதியில் வந்து லீடிங்கு. அதர் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே வந்து 53, டிஎம்கே வந்து 74, 73ல் போயிட்டுருக்குது. ஒரு பர்சன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2.5 இயரில் வந்து சிஎம் கேண்டிடேட்டில் வின் பண்ண போகிறது அப்படின்றது இதுதான் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி ஃபஸ்ட்டாக இருக்கும், அதர் ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஐ திங்க் ஆல் ஓவர் இந்தியாவே இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்பு அதர் யாருக்காச்சும் கிடைக்கும்னு கேட்டால் 100% யாருக்குமே கிடைக்காது. இதுக்கப்புறம் நடக்க போகிறதும் கிடையாது. அது 200% ஷுவர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் ஏ விஜய் டிவிக்கே சப்போர்ட்டராகவும் சரி, டிவிக்கே மெம்பராகவும் சரி, விஜய் அண்ணா வந்து ஒரு சிஎம்மாக வந்து அந்த நாற்காலியில் பார்க்குறதுக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த ஒரு நாளுக்காக. ஸோ ஆக்சுவலி என்னோடய கேரளா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட நேரில் வந்துக்கிட்டு ஈவன் துபாயில் வந்து சக்தி ரொம்ப பூஸ் பம்பாக இருக்குது, நான் விஜயோட டயாட் ஃபேன் தான், பட் எனக்கு பூஸ் பம்பாக இருக்குது, வித்தின் 2.5 இயரில் எப்படி ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி சிஎம் கேண்டிடேட்டில் வின் பண்ண முடியும் அப்படின்ற நினச்சி அவங்களுக்கு பூஸ் பம்பாக இருக்குது கேரளா ஃபேன்ஸ் எல்லாருமே. செகண்டு வந்து அதர் ஸ்டேட் என்னுடைய கொலீக்ஸ் எல்லாமே வந்து லைக் யூபியாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய என்னுடைய மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ் இவங்க, அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கிட்ட டெய்லியும் கேட்குறது என்னென்னா என்ன நடக்க போகுதுன்றது தான். இப்போ இன்றைக்கி வந்து கால் பண்ணிவிட்டு வெரி கங்க்ராச்சுலேஷன் டு யூ சக்தி, உங்களோட பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் எ பர்சனாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு நாளை வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. அதுதான் எங்களுடைய மெயின் இதாக இருக்கும்.